இப்போ வரும், நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரண்ட் இன்ன வரைக்கும் வரவே இல்லைங்க. 1 மாதத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு. காத்திருந்து காத்திருந்து கண்ணு தான் பூத்து போச்சே தவிர கரண்ட் இன்னும் வந்த பாடு இல்லை. இப்படியே வெட்டிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு என்றைக்கும் போல் இந்த 1 மாதமாக மாற்றி 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 தண்ணியை பக்கெட்டில் மோந்து போய் தென்னை மரம், மரக்கன்று எல்லாத்துக்கும் ஊற்றி தான் இருக்கோம். வைக்கிறப்ப என்னமோ பெரிய சந்தோஷத்தில் வாங்கி அவன் பாட்டுக்கு வச்சு விட்டுட்டோம். ஆனால் அதை பராமரித்து பாதுகாத்து கொண்டு வரங்குள்ளேயும் படாத பாடாக இருக்குங்க. அதை அனுபவிக்கும் போது தான் தெரியுது. இங்கே பாருங்கள், தண்ணியும் கிணறும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. நீ பக்கத்தில் பக்கத்தில் மோந்துட்டுருக்க, நான் கொஞ்சம் தூரமாக போயிடுறேன், நீ எப்படி மோந்துக்குவேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்படி தாங்க இருக்குது. வெயில் ஊரை விட இங்கே அதிகமாக இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ தூரம் இங்கே வெயில் அடிக்குதுங்க. காலங்காத்தாலே வந்து ஊற்றுனாதான் உண்டு. கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்களேன், வெயில் போட்டி போட்டு வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வச்ச மரங்கள்லாம் இப்படி தானங்க இருக்குது. காலையில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே பச்சை பசேல்னு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் அதில் நடந்து போகவங்களையும் போதுன்னு இருக்குங்க. இந்த புல், இந்த செடியெல்லாம் வெட்டி போட்டிருக்கோமா, அதில் நடக்கிறதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற பாக்கு மரத்துல எல்லாம் பாக்கெல்லாம் கீழே உதிர்ந்து கிடந்தாங்க. சரி, அதை கொடுத்தாலும் 1 கிலோவுக்கு 60 ரூபா விலை இருக்குது அப்படின்னாங்க. ஏன் விடுவோம் அப்படின்னு ஒரு 5 கிலோ கிடச்சா அது ஒரு செலவுக்கு ஆகிக்குமேன்ட்டு அதையும் பிறக்கிட்டு இருக்குங்க. ஊர் பக்கமெல்லாம் பச்சை பாக்கு கொடுத்தா என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம், மரக்கன்று எல்லாம் வச்சுருக்கோம்ல, இதுக்குள்ளே வந்துட்டு ஊடு பயிராக என்ன போட்டால் நல்லாயிருக்கும். அதான்ப்பா நீ ஏலத்தோட்டம் வச்சுருக்க, ஏல செடியை போட்டு விடு அப்படின்னு நினைக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ஏலம் போட வேணாமே அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காய்கறி தோட்டம் என் மனசில் இருக்குது. மற்றபடி என்ன விவசாயம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தென்னை மரத்துக்குள்ளே அப்படின்னு மட்டும் எனக்கு மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே செய்யலைங்க. இது வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி இங்கிட்டும் ஏதாவது வேலைகள் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கோம். சூரியன் பாருங்கள் என்ன ஒரு ஸ்பீடாக வந்து எட்டி பார்க்குறாருன்னு. இங்கே வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டு பக்கம் பைய